இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கப்பர்நகூம் செல்லுகிறார். அங்கே நூற்றுவர் தலைவன் ஒருவனுடைய பணியாளன் சுகமின்றி இருக்கிறான் என்பதற்கு நூற்றுவர் தலைவனுக்கு சிபாரிசு செய்து பல பெரியவர்கள் இயேசுவை அணுகுகிறார்கள், யூத பெரியவர்கள். இந்த நூற்றுவர் தலைவனுக்கு நீங்கள் உதவி செய்வது தகுதியானது, அவர் நம்முடைய யூத மக்களுக்காக ஜெபக்கூடம் கட்டி கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் இயேசுவிடம் அவர்கள் மன்றாடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு அவனுடைய வீட்டிற்கு செல்லுகிற பாதையில் நூற்றுவர் தலைவன் எதிர்கொண்டு வந்து, ஆண்டவரே, நீர் என் இல்லத்திற்குள் வர நான் தகுதியற்றவன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடுகிறார். அவனுடைய நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகின்ற அந்த நூற்றுவர் தலைவனிடமிருந்து கடவுள் நமக்கு அருமையான ஒரு வாழ்க்கை கூற்றை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன கூற்று அது? நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாழ்ச்சி இருக்கிற இடத்துல கடவுள் வதிகிறார். ஆகையினால் அவனுக்கு இயல்பாகவே ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை பிறக்கிறது. தாழ்ச்சி இருக்கிற இடத்தில்தான் கடவுளுடைய அருள் பாய்கிறது. நம்மிலே பலரும் பங்குகளிலே நாம் பார்க்கிறோம், நான் இப்படியெல்லாம் செய்கிறேன், இப்படியெல்லாம் கொடுக்கிறேன், இப்படியெல்லாம் உதவியாக இருக்கிறேன், ஆகையினால் நான் பெரியவன் என்று எண்ணுகிறார்கள். அந்த எண்ணம் தங்களுடைய வார்த்தைகளிலும் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். நிறைய பங்குகளிலே, பணித்தளங்களிலே அதை பார்க்க முடியும். ஆகையினால்தான் பங்கு வளருவதில்லை, அப்படிப்பட்ட மனிதர்கள் வளருவதில்லை. அவர்களுடைய செல்வாக்கு, அதனால் தங்களுடைய தகுதியினால், இந்த வெளிப்படையான காரியங்களின் தகுதியினால் செல்வாக்கு வளர்கிறது என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அப்படி அல்ல. ஒரு மனிதன் எப்பொழுது வளருகிறான், ஒரு பங்கு பணித்தளம் எப்பொழுது வளருகிறது, அந்த பங்கு குரு அல்லது மக்கள் தாழ்ச்சியோடு இருக்கும் பொழுது, அசைக்க முடியாத நம்பிக்கையில் வளரும் பொழுது பங்கு வளர்கிறது, மக்கள் வளருகிறார்கள், சபை வளர்கிறது. நம்பிக்கை தான் முக்கியம். ஆண்டவர் இயேசு அந்த நூற்றுவர் தலைவனை எப்படி பாராட்டுகிறார்! இஸ்ரேல் மக்களிடமும் கூட அப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி, செல்லுங்கள், அவன் குணமடைகிறான், உன்னுடைய வார்த்தையின்படியே, நம்பிக்கையின்படியே அவன் குணமடைகிறான் என்று சொல்லி அனுப்புகிறார். அவன் குணமடைந்து விட்டான். நாம் என்ன நம்புகிறோமோ அதன்படிதான் காரியங்கள் நடக்கும். A man is what he thinks and what he is convinced of. நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் கடவுளை நம்புவோம், நல்லவர்களை நம்புவோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புவோம். அந்த நம்பிக்கை எப்பொழுது மிக சிறப்பாக வெளிப்படும்? தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை கொண்டிருப்பவர்களுக்கு. பேரிரக்கம் உள்ள தகப்பனே, எங்களிடம் சிறிய திறமை இருந்தால், சிறிய அனுபவம் இருந்தால், சிறிய அளவில் பொருளாதாரம் இருந்தால் கூட சாத்தான் அதை வைத்து எங்களை விழத்தாட்டுவதற்கு நாங்கள் மிக தகுதி உள்ளவர்கள். பல வணக்கத்தை பெறுவதற்கு, மதிப்புகளை பெறுவதற்கு, பல பரிசு பொருட்களை பெறுவதற்கு, செல்வாக்கை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் என்று நாங்கள் எண்ணிக்கொள்ளுகிறோம். ஆணவத்திலே நாங்கள் வளராமல் தவிக்கிறோம். கடவுளே, எங்களில் உண்மையான தாழ்ச்சி வளரச் செய்தரணும். இதனால் நம்பிக்கையில் உயர்ந்து, ஆண்டவரே, உம்முடைய பேர் இரக்க மழையில் நாங்கள் நனைந்து வாழ்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உன்னை விட்டு திரிந்தால், ஊதாரியானால், உனதன்பு கிடைத்திடுமா? உனதன்பு கிடைத்திடுமா? உன் வார்த்தை கேட்டு உள்ளத்தில் வைத்தால், உன்னோடு நான் வாழுவே.